ஹேர்மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது தேங் எஃப்எஃப் ப்ரீஸ்ட் பார்ட் 2. தேங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒயினோட ஃபேமிலி மெம்பர்ஸும் பஞ்சாயம் முடிஞ்சு தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. தேங்கோட வீட்டுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. ஒயினும் தேங்கும் அமைதியாக லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தேங்கோட பாட்டிமா ஒயினை பார்த்து, ஏ ஒயான், ஐயோ எத்தனையோ முறை நான் பார்த்துருக்கேன், அழகாக என் வீட்டுக்கு வருவ, பேசிட்டு போவேன், இப்படி ஒரு பொய் சொல்லியாவா நீ இருப்ப? எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பேரன் அந்த சார்ஜுக்கு ஃபாதர் ஆனான் தெரியுமா? ஐயா அம்படும் க்ளோஸ், எதுவுமே பண்ண முடியாது இனிமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க பாட்டிமா. அப்போ ஒயினோட பாட்டிமா சொல்கிறாங்க, மேரி சும்மா தேவையில்லாமல் பேசாத. உன் சின்ன பையன் கிம்முக்கு ஒரே ஒரு பையன் இந்த கிம் தயாங் தான். இவனை நீ ஃபாதராக்கி விட்டுவிட்டு கிம்மோட வம்சத்தையே நீ குழி தோண்டி புதைக்க போறியா? ஆளுகளை பாரு, ஏதோ என் பேத்தினால் தேங்க்கு ஒரு வாரிசு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டுக்க. ஃபாதராக இருக்க முடியலைன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கதை பாரு. தேங் ப்ரீஸ்டாக கிளம்ப போகிறேன்னு சொன்னதும் ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணேன். ஐயோஹோ, என் குடும்பமே வீணாப்ப போது, நீ போகக்கூடாது அப்படி இப்படின்னு. இப்போ 5 வருஷமாக அந்த சர்ச்சுக்கு ப்ரீஸ்டாக இருக்கான் தேங்கு. இப்போ நல்லா சில்லற புழங்குதா, அதனால தான் ப்ரீஸ்ட் பதவி போச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அசிங்கம் முடித்தவளே, பணத்தை விட வாரிசு முக்கியம். எப்போ வேணாலும் பணம் காசுகளை சம்பாரிச்சுக்கலாம். என்னத்தை சம்பாதிக்க? நீங்கள் நல்லாவே பணக்காரவங்களாக தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன உனக்கு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஊழை வேற விட்டுக்கிட்டு இருக்கிற என்ன? பஞ்சாயத்துலேயே சொல்லிட்டாங்க, என் ஒயினு தான் இந்த வீட்டு மருமகனு, சட்டப்புட்டுன்னு ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினோட பாட்டிமா. அப்போ தேங்கோட பாட்டி அப்படியே ஒயினோட பாட்டிமாவை முறைச்சி பார்த்து, மோனா, ஒரே ஊருக்காரிங்க நம்ம 2 பேரும், நீனும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதனால நீ பேசுனதுக்கு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ சர்ச்சுக்கு நல்லா, ஐயோ இரவு பகல் போவான் என் பேரன், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நைட் டைமில் இப்படி சர்ச்சுக்கு போகிறது அப்படின்னு புலம்புறாங்க பாட்டிமா. உயிரே போயிடுச்சு டேங்க்கு. ஐயோ குட்டை பிள்ளை என் பாட்டி உடச்சி விட்ரும் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பாட்டி இனிமேல் இதுக்கு நான் நைட்டு போகிறேங்க, விட்டுத்தலுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒயினோட மம்மி, ஆமாம் என் பொண்ணு ஒத்தையாக இருப்பா, பயப்படுவா என் பொண்ணு, அதனால நீங்கள் தனியாக நைட்டெல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, வேணும்னா ஒயினை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட கடவுளை, முட்டாள் குடும்பம், சர்ச்சுக்கு அதுக்கு இவ்வளோ நைட்டு கூட்டிகிட்டு போகணும், ஐயோ இது சரி பண்ணணும் அப்படின்னு தேங் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, ஒயினை ஒரு 1 மந்த்துக்கு உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, நான் ஒயினுக்கு தேவையான ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்குல்ல, புதுசாக பெயிண்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் ஃபர்னிச்சர் செட்டப்லாம் கொஞ்சம் மாற்றி அவளுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த வீட்டை ரெடி பண்ணிக்கிட்டு நான் 1 மந்த்துக்குள்ளே ஒயினை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒயின் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். உடனே ஒயின் டேங்கை பார்த்து, முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், என்னை கொண்ட போய் என் வீட்டில் விட்டுவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு தெரியலான்னு பார்க்குறீங்களா? முடியாது முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இந்த வீட்டுக்கு என்ன குறைச்ச, நல்ல சூப்பர் பங்களா, புது ஃபர்னிச்சர் இப்போ தான் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னு மினி என்கிட்ட சொல்லியிருக்கா, 2 மாதத்தில் ஃபர்னிச்சர் மாற்ற போகிறீங்களா? யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க, ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். கெட்டது, பொண்ணே சொல்லிடுச்சு ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு, ஏற்பாடு முன்னாடி இனிமேல் வைக்கும் அப்படின்னு தேங்கோட பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, சரி அம்மா ஈவினிங் தான் ஆகுது, தேங் ரூம் மாடியில் இருக்குது ஃபர்ஸ்ட் ரூம், அங்கே போய் படுத்துக்க, ரெஸ்ட் எடு, ஒரு 8 மணி போல் எழுப்பி விடணும், ரெடி ஆகலாம், 9 மணிக்கு ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் டக்குன்னு எழுந்து நின்று, சே என்னோடய ரூம்க்கெலாம் வேணாம், வேறு ரூமில், சே ஐயோ பேசவே முடியல என்னால், வேறு ரூமில் நான் ஒயினும் நானும் இனிமேல் ஒன்றா இருக்கோம், என் பழைய ரூம் ரொம்ப சின்னமாக இருக்கும், அந்த ரூம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். பாட்டிமாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஐயோ வாய் விட்டுவிட்டோமே அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, ஆமாம் தயாங்கோட ரூம் ரொம்ப சின்ன ரூம், அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ரூமில் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணிக்கலாம், மினி அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போமா ஒயினை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மினி உடனே ஒயின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு,
இருக்கிறதுலையே டேங்கனா ரூம் தான் இந்த வீட்லேயே பெரிய ரூமு, அதை போய் சின்ன ரூம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. டக்குன்னு ஒயின் பாட்டிமாவை தான் பார்க்குறாங்க. ஐயோ, என் பையன் கிம் நல்லா பெத்தான் இவளை. ஐயோ, என்னத்தை சொல்லி சமாளிப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு பாட்டிமா அப்படியே டேங்க பார்க்குறாங்க. மினி, இருக்கிற ரூமில் என்னோடய ரூம் பெரிய ரூம் தான், ஆனால் 2 பேர் தங்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதை விட பெரிய ரூம் வந்து நம்மளோட ஸ்டடி ரூம் தான். அதை தானே நம்ம இப்போ 2 டேஸ் முன்னாடி க்ளீன் பண்ணி அங்கே இருந்த பொருளெல்லாம் 2nd ஃப்ளோருக்கு கொண்டு போனோம். ஸோ அந்த ரூம் வந்து எல்லா ரூமோட பெருசுமா, அதனால தான் அங்கே வந்து காட்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த ரூமை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு நாங்கள் 2 பேர் இருக்கோம். இந்த ஒயின் பண்ணியிருக்க வேலைக்கு கூட நான் வாழவே கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல. பஞ்சாயத்துலேயும் சொல்லிட்டாங்க, வேட்டு விழுந்து போச்சு ப்ரீஸ்ட் பதவிக்கு, அதுக்காக ஒயின் கூட வாழாமல் இருக்க முடியாது இல்லையா? அதுதான் ரொம்ப பேசாத, தோண்டி தோண்டி எதுவும் கேட்காத, மயக்க வருது அப்படின்னு சொல்கிறாங்க டேம். இப்படியே டேம் பாஸ் ஆகுது. ஒயினோட மம்மியும் பாட்டிமாவும் ஒயின் கூடவே அந்த ஸ்டடி ரூமுக்கு போய் அழகாக அங்கே இருக்க சோஃபாவில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயினுக்கு இப்போ தான் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி டேங் 2-3 வேலையாட்களை அனுப்பி அங்கே காட் பெட்டெல்லாம் போட சொல்லி ரூம் செட்டப்பில் ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரூம்குள்ளே தான் இப்போ பாட்டிமா, ஒயினோட மம்மி, ஒயின் 3 பேரும் இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் லிவிங் ஏரியாவில் டேங் வந்து அமைதியாக தன்னோட பாட்டியை பார்த்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பாட்டிமா டேங்கிட்ட சொல்கிறாங்க, தெரியாதனமாக சொல்லிவிட்டேன்டா உன்னோட ரூமுக்கு போகணுன்னு சொல்லி, இன்டென்ஷன்லாம் எதுவும் சொல்லலை, மறந்துட்டேன். உன்னோட ரூமில் வச்சுருக்கிற முக்கியமான விஷயங்களெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணாமல் இருப்பேன்? ஒயினுக்கு நம்மளை பற்றின எந்த விஷயமும் தெரியக்கூடாது, 2வது தெரியாமையும் இருக்க முடியாது. ஏன்னா என் கூட குடும்பம் நடத்த போகிறவ, கண்டிப்பாக எல்லாம் தெரிய வந்துடும் ஃப்யூச்சரில். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒயினை கூப்பிட்டு நாசூக்காக நம்ம விஷயங்களை சொல்லி கொடுத்துடணும். அப்போ தான் என் அண்ணன்காரனுங்க என் குடும்பத்துக்கு வேட்டு வைக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டேங். பாட்டிமா ஷார்ப்பாயிட்டாங்க. என்னடா சொல்கிற? ஒயினை கட்டிக்கிட்டதை பெரிய குத்தமாக நினச்சி அப்படியே புலம்பிக்கிட்டு இருந்த மாதிரி பிளாவ்லா கட்டிக்கிட்டு இருந்த, இப்போ என் குடும்பத்துக்கு என் அண்ணனுங்க ஆப்பு வச்சுருவான்னு ஏதோ ஒயின் கூட பல வருஷமாக கூடி குடும்பம் நடத்தின மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்னது அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அப்போ டேங் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, பாட்டி தப்பாக நினச்சிக்கக்கூடாது, ஒயின் கூட மினி கூட ஒயின் நம்ம வீட்டுக்கு வருவாள்ல, அப்போல்லாம் நான் ஒயினை அடிக்கடி பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு ஒயின் மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர். என்ன வாழ்க்கை முழுக்கவேவா வாழ்க்கை முழுக்கவேவா நான் ப்ரீஸ்டாக ஒர்க் பண்ண போகிறேன்? நம்ம தேடுறது நம்மளுக்கு கிடச்சிருச்சுனாவே நம்ம அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம் இல்லையா? சிட்டியில் இருக்க நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அதனால் சீக்கிரத்தில் புதையில் எடுத்துக்கிட்டு ஒயினை மேரேஜ் பண்ணிக்கலான்னு லேசாக எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. கடவுள் புண்ணியத்தில் கல்யாணம் ஆகிப்போச்சு. ஆனால் ப்ரீஸ்ட் பதவியும் போயிடும்னு நான் கனவாக கண்டேன். 2வது கல்யாணம் பண்ணும்போது மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்க முடியுமா? ஊரே சேர்ந்து என்னை கும்மி போடுவாங்க. விட்டு தள்ளுங்க. ப்ரீஸ்டாக இருந்து தான் அங்கே இருக்க புதையில எடுக்க முடியல. கல்யாணம் பண்ணி குடும்பமாக ஆனதுக்கப்புறம் ஒருவேளை அந்த புதையில என் கையில் கிடைக்கணும்னு இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்படி நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியை பார்த்து டேங். அப்போ பாட்டிமா டேங்கை கேவலமாக பார்த்துட்டு, உன் தாத்தன் புத்தியும் அப்பன் புத்தியும் தானே உனக்கு வரும், நீ மட்டும் நான் வானத்தில் யாருந்த வந்து குதிச்சிட்ட. இந்த கிம் ஃபேமிலியில் பிறந்தவனுங்களுக்கு பொம்பளை சோக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், எனக்கு தெரியாதா? நீ தான் ஏதோ ப்ரீஸ்ட்டு அப்படின்கிட்டு ஓடி திரிஞ்ச. ஏதோ இந்த வீட்லேயே ஒரு பையன் தப்பி பிறந்துவிட்டான்னு நினச்சிக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ இருக்கிறவனுங்களை விட கேவலமாக இருந்திருக்கிற. ஒரு சர்ச்சுக்கு ஃபாதராக இருந்துக்கிட்டு லவ்வு, அதுவும் ரகசிய லவ்வு. சூப்பர். உனக்கு ஏற்ற ஆள் தான் அந்த ஒயினு. நீ திருட்டு புத்தி பிடிச்சவன், அவள் நல்லா போய் சொல்லி நல்ல ஜோடி தான் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா அப்படியே திரும்பி சைடில் உட்காந்துட்ருக்க மினியை நோட்டீஸ் பண்ணுறாங்க. மினிக்குட்டி, ஊமக்கொட்டா மாதிரி உட்காந்துக்கிட்டு எல்லாம் கேட்குற. நாங்கள் இருக்கிறதுலையே பெரிய ரூமில் ஒயினை கொண்டு போய் விடுறோன்னு சொன்னதுக்கு, இருக்கிறதுலேயே பெரிய ரூம் என் அண்ணா வீட்டு ரூம் தான் அப்படின்னு யாரை போட்டு கொடுக்குறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு கடந்த அப்படின்னு சொல்கிறாங்க மினிக்கிட்ட.
மினி அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, இப்போ பாட்டி தெரியாமல் சொல்லிட்டேன், சாரி, புதையல் கிடச்சிரும்ல நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. கிடைக்கும், உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சா கிடைக்கும் அப்படின்னு பாட்டி மினியை கோபமாக பார்த்து சொல்கிறாங்க. அந்த டைமில் தேங் வந்து 2 பேரும் முதல்ல சத்தம் போடாதீங்க, ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒயின்கிட்ட நாசூக்காக அந்த விஷயத்த சொல்லி நம்ம கும்பலோட அவளையும் ஒருத்தியாக சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். பண்ணலாம்டா, பண்ணலாம். ஒயினை பற்றி எனக்கு தெரியும், பயங்கர திறமசாலியான பொண்ணு. என்ன இந்த மினி கூட சேர்ந்துக்கிட்டு அப்பப்போ பைத்தியக்கார வேலையெல்லாம் பாப்பா. ஒன்று எதுக்கு கல்யாணம் பண்ணான்னு தான் எனக்கு தெரியல. சரி தொலையட்டும், நடக்கட்டும், பார்ப்போம். நான் போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயினோட மம்மி பாட்டி, அப்புறம் டேங்கோட பாட்டிமா, அப்புறம் மினி எல்லாரும் ஒயின் டேங் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஒயின் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பங்களாவில் ஒரு மெய்ட்ஸ் கூட இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மினி உடனே, நாங்கள் மெய்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டோம் ஒயின், தோட்ட வேலைக்கும் வாட்ச்மேனுக்கும் மட்டும்தான் ஆட்கள் எங்களுக்கு தேவைப்படும். வீட்டுக்குள்ளேயெல்லாம் நாங்கள் யாரையும் விட மாட்டோம். அப்படி யாரையாவது உள்ளே விட்டு எங்கள் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போயிடுச்சு டேங்க்கும் பாட்டிமாக்கும். ஐயோ ஐயோ, எந்த நேரத்தில் என் பையன் இவ்வளோ பெத்தான்னு தெரியலையே, என்னதை சொல்லி நான் சமாளிப்பேன், ஒரே ஹிண்ட்டில் முடிச்சுப்புட்டா குடும்பத்தையே அப்படின்னு பாட்டிமா மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு எதுவும் பேச முடியாமல் அப்படியே ஒரு பயத்தோடு தேங்க பார்க்குறாங்க. தேங்க அப்போ ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க, எதையும் பேச்சு கொடுத்துக்காம. அப்போ ஒயின், ரகசியத்தை தெரிஞ்சுக்குவாங்களா, அப்படி என்ன ரகசியம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொன்னதும் மினிக்கு இப்போ தான் புரியுது. ஐயோ ஏதோ வாயை விட்டுட்டோம் போலையே அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, அண்ணா என்னது அது அப்படின்னு கேட்குறாங்க மினி டேங்க பார்த்து. டேங் ஒரு கோல்டு ஃபேஸில், ஒயின், நீங்கள் ஹிந்து, நாங்கள் கிறிஸ்டின், ஸோ எங்களோட சாப்பாட்டு முறை, அப்புறம் ப்ரே பண்ணுற விதம், ரூமை இந்த முழு ஹவுஸையும் க்ளீன் பண்ணுற அந்த ஸ்டைல், அப்புறம் ஃபுட் கூட நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த கிராமத்தில் ரொம்ப கம்மியான பேர் தானே கிறிஸ்டின்ஸ், அதிகமான பேர் ஹிந்து தான். அதனால் ஹிந்துஸ் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து மெய்ட்ஸ் வேலை பார்க்க மாட்டாங்க. அதை தான் ஏதோ புரியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கா மினி. மினி வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மினி உடனே ஒயினையும் ஒயினோட மம்மியையும் பாட்டிமாவையும் பார்த்து, ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாது, உங்கள் வீட்டை வேறு எதுவும் கிடையாது மறைச்சி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் தன்னோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, மினி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், கப்சுப்னு மினி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயினோட மம்மியும் பாட்டிமாவும் ஒயினா இப்போ நீட்டாக ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ட்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒயின் தன்னோட ஃபேஸை அப்படியே மிரர் முன்னாடி பார்த்துக்கிட்டு, நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இப்படி ஒரு அலங்காரமா, அந்த டேங் என்னைய சின்ன பிள்ளையில் என்ன அடி போட்டிருக்கான் முத்துக்கலையே, அப்பா இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அந்த சீனு. அதிசயமாக அந்த சர்ச்சுக்குள்ளே ஃப்ளவர்ஸ் வளர்க்குறானுங்களாம். ஒரு 2 பூவை பிச்சதுக்கு என்ன போட்டான் என்னைய மட்டுமா அடித்தான், என் ஃப்ரெண்டு மினியையும் சேர்த்து அடித்தான். அவன் தங்கச்சின்னு அடிக்கிறான், என்ன எதுக்கு அடித்தான், அவன் கூட எனக்கு ஃபஸ்ட் நைட்டா, வரட்டும் ரூம்குள்ளே அவனுக்கு இருக்குது அப்படின்னு ஒயின் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு டிக்காக ரெடியாகி உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயினை ரெடி பண்ணி விட்டுட்டு ஒயினோட பாட்டிமாவும் மம்மியும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அவங்களோட வீட்டுக்கு. மினி சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. பாட்டிமா தான் ஒயினை அழகாக டேங்கோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டேங் ரெடியாக அவங்களோட ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. உண்மையிலே டேங்க்கு ஒயின் மேலே அலாதி அன்பு, ஆனால் வெளியில் யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டது கிடையாது. இப்போ ஒரு மிராக்கிள் போல் தன்னை ஒயின் மேரேஜ் பண்ணியிருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒயின் உள்ளே வர்றாங்க. பாட்டிமா வெளிப்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, என்னவா என்ன தான் புதையல் வேணும்னு நான் ஆசைப்பட்டாலும் என் டேங்க்கு ஒரு புல் இல்லாமல் போயிடுமோன்னு கவலைப்பட்டேன். இன்றைக்கி கவலை இல்லை,
அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு பாட்டிமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வாயின் ரூம் டோரை உள்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு ரொம்பவே ஒரு கோஷியான வாக்கில் டேங்க்கு கிட்ட போய் நிற்கிறாங்க. டேங்க் டக்குன்னு எழுந்து நின்று தன்னோட வேஷ்டியை அப்படியே சரி பண்ணிக்கிட்டே குடு வாயின் அப்படின்னு மில்க் கிளாஸை வாங்கி சைட் டேபிளில் வைக்கிறாங்க. வாயின் அப்போ என்ன ஃபாதர் எப்படி இருக்கீங்க, கல்யாணம்லாம் பண்ணதை நினச்சி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஏய், நான் உனக்கிட்ட பேசணுன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னமோ பேட்டி எடுக்கிற மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க டேங்க். கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கேனா? கேட்காம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஊருக்குள்ளே இருக்கிற மற்ற கூமுட்டைங்க மாதிரி நானும் ஃபாதர்னு சொல்லிக்கிட்டு கிடப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஆளுகளை பாரு. உங்கள் சர்ச்சுக்கு சைடில் இருக்குல்ல ஒரு கிரேயார்டு, நைட் டைமில் அங்கே போய் சுற்றிக்கிட்டு வரீங்களே என்ன இருக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு இருக்குது டேங்க்கு. ஏய், நான் கேள்வி கேட்கணும் உனக்கிட்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்ததுலேருந்து கேள்வி எடுக்கிட்டே இருக்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க டேங்க். ஆமாம், ஃபாதருக்கு என்ன பெரிய விஷயத்தை கேட்க போகிறீங்க, எதுக்குடி என்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு கேட்க போகிறீங்க. ரிவெஞ்ச் பண்ணேன் உங்களை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த சர்ச்சுக்கு வருவேன். அது என்னத்தது ஏதோ பன்னு மாதிரி ஏதோ கொடுப்பீங்களே அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு மினிக்கு மட்டும் கொடுத்துட்டு எத்தனை தடவை எனக்கு அந்த பன்னு கிடையாதுன்னு விரட்டி விட்ருக்கீங்க. ரெண்டாவது, உலகத்துலேயே இல்லாத ஃப்ளவர்ஸும் அந்த சர்ச்சுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த இருக்க ஒரு பூவை பறித்ததுக்கு என்ன அடியே முதுகலை. அப்போ என்ன உங்களுக்கு ஒரு 15 வயசு இருக்குமா? எனக்கு அப்போ 10-11 வயசு தான் இருக்கும். அட்டி கொடுத்து என்னை வரட்டி விட்டீங்க. என் கூட விளையாடுற பசங்கள்லாம் எப்படி என்னை பார்த்து சிரித்தாங்க தெரியுமா? அதுக்கு தான் ரிவெஞ்ச் பண்ணேன். ஃபாதர்னு அந்த ஊருக்குள்ளே எப்படி பெருமையாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சிங்க. இப்போ அதுக்கெல்லாம் வேட்டு வச்சு விட்டேனா? அசிங்கப்பட்டதுக்கு சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். திக்குன்னு இருக்குது டேங்க்கு. ஏய், ஐயோ, ஒரு பூவை பறிச்சதுக்கு ஒரு போடு போட்டிருப்பேன் முதுகில். ஐயோ, இது பன்னு கொடுக்காததுக்கெல்லாம் என்னடி இது ரிவெஞ்சுங்கிற? ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க டேங். ரிவெஞ்ச் தான், அது பன்னாக இருந்தாலும் சரி பாமாக இருந்தாலும் சரி. எல்லாத்துக்கும் மேலே என் ஊரில் என்னோட ஆளுங்க தான் அதிக பேர் இருக்காங்க. அப்படி இருந்து கூட ஒரு 7-8 குடும்பமோ ஒரு 10-15 குடும்பமாக இருக்குமா இந்த கிறிஸ்டின்கார குடும்பம். உங்களுக்கு என்ன அவ்வளோ மரியாதை ஃபாதர்னு சொல்லிக்கிட்டு? என்னோட வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட உங்கள் மேலே பயங்கர மரியாதை. அதெல்லாம் பார்க்க எனக்கு கடுப்பாக இருந்தது. உங்கள் மரியாதையை கெடுக்கணும்னு சொல்லிவிட்டு தான் எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க வந்தது தப்பு தானே. அதுக்காக தான் அந்த மாதிரி உங்கள் மேலே பழியை போட்டு உங்களையே மேரேஜ் பண்ணேன். இனி போக முடியாது சர்ச்சுக்கு, போனாலும் உடனே வந்துடணும். சர்ச்சுக்குள்ளே என்னடி பண்ணுறேன்னு என்னை நீங்கள் கேட்கவும் முடியாது. ஏன்னா உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கனால இனிமேல் நான் சர்ச்சுக்கு போகலாம் வரலாம். என்ன பண்ண போகிறீங்க? இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கை பார்த்து வாயின். டேங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. அட லூஸு, ஐயோ இவ கிரிமினல் பிடிச்சவ போலையே, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழகை பார்த்து வாங்கிவிட்டேனே, சமாளிக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க டேங். அப்புறம் எதுக்கு அந்த சுடுகாட்டுக்குள்ளே திடீடிங்க நைட் ஆனால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வாயின். எங்கே பாரு வாயின், சுடுகாட்டுக்குள்ளே திடீரேன்னா நான் அந்த சர்ச்சோட ஃபாதர். அப்படி இருக்கும்போது அந்த இடத்தெல்லாம் நான் பார்க்கணும். அதுக்காக தான் என்னை அங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு ப்ரீஸ்ட்டுக்கு படித்த பையன். ஸோ நல்லது கெட்டது ஏதாவது பிரச்சனை நடந்தால் ஊர் மக்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுக்காக அங்கே எதுவும் பிரச்சனையானது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ப்ரே பண்ணி விடுவேன். அதுக்காக தான் நான் அந்த கிரே அவுட் சைடு போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ பேய் ஓட்ட தெரியுமா? எக்ஸசைஸ் பண்ணுறாளா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க வாயின். ஹூ எனக்கு பேயெல்லாம் ஓட்ட தெரியாது. எனக்கு சில அதை எப்படி சொல்கிறது, ஹிந்துஸ்ல எல்லாம் எப்படி சாமி பாட்டு இருக்குது அந்த மாதிரி கிறிஸ்டின்ஸ்க்கும் நிறைய சாமி பாடல்கள் இருக்குது. சில மந்திரங்களை ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. அதெல்லாம் பேய் பார்த்து பயப்படுவோம். அந்த மந்திரங்களை சொல்லும்போது அது ஓடி போயிடும் அந்த இடத்த விட்டு. அவ்வளோதான், எனக்கு பேயெல்லாம் பிடிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயா. ஓ சரி ஓகே நகருங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாயினை அமைதியாக போய் படுத்துட்டாங்க.
டேங் ஒயின் அமைதியாக போய் படுத்ததையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, அப்பா எவ்வளவு கேள்விகள், தேவையே இல்லாமல் ஜாச்சுக்குள்ளே வந்து ஏண்டி பூவை பிடுங்கணுன்னு ஒரு போர்டு போட்டேன், அதுக்கு ரிவெஞ்சா? சூப்பர். என் அண்ணங்காரன் காய்கள்கிட்ட மாட்டியிருந்தான், 2 நாளில் பைத்தியம் முடிச்சு ஓடிருப்பான். சமாளிக்கிறேன் அப்படின்னு டேங் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வைனோட பக்கத்தில் அமைதியாக படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நல்லாவே ஒரு மிட் நைட் 1:30 கிட்ட இப்போ டைம் இருக்கும். வைன் டேங் 2 பேரும் ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனில் இருக்காங்க. வைனுக்கு தாங்கவே முடியலை பெயின். ஐயோ இங்கே பாருங்க, என்னது இது? என்னைய பிடிக்கல, என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ ப்ரீஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு என்னது இது? பீஸ்ட் மாதிரி என்னைய போட்டு பாடாப்படுத்துறீங்க, என்னது இது? எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க வைன். டேங் அப்போ, அடியாய் உனக்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்குது, இதெல்லாம் பண்ணாதான் கம்முன்னு கேட்டுக்கிட்டு என் கூட இருப்ப, இல்லை நீ பொல்லாத வேண்டானே நீ விட்டு ஓடி போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது? நான் ஒன்றும் உனக்கிட்ட சிக்கலடி, நீ தான் என்கிட்ட சிக்கிட்ட. இதுக்கப்புறம் தினமுத்தெல்லாம் நடக்கும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ நம்புறியோ நம்பலையோ எனக்கு தெரியாது. ஒரு 7-8 வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்னடா பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு கிடந்தேன். அப்போ நீனே வந்து உன் தலையை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னால் நான் விடுவேனா? அதனால தான் சர்ச்சில் கம்முன்னு நின்று உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என் அண்ணங்காரன் புண்ணியத்தில் என் மேலே எந்த தப்பும் இல்லை, நீனா தான் என்னைய ரிவெஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு இந்த ஊருக்குள்ளேயும் தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏன் அருமை பெருமைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, என்னோடய மரியாதை எப்பவும் போல் நிரந்தரமாயிருச்சு எனக்கு. இதுக்கப்புறம் நீ என் கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கணும். அப்புறம் சில சீக்ரெட்ஸ் இருக்குது என் ஃபேமிலியில், அதெல்லாம் நான் சொல்கிறேன், அப்புறம் கேட்டுக்கிட்டு கம்முன்னு இரு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். திக்குன்னு இருக்குது வைனுக்கு. ஐயோ போதும், சீக்கிரட்டெல்லாம் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன் போதும் அப்படின்னு சொல்லி வழமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க வைன். இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. டேங் வைன் 2 பேரும் இப்போ தான் அவங்களோட ஹாட் செக்ஷனை முடிச்சுட்டு அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா ரூம் டோரை வேகமாக நாக் பண்ணுறாங்க. டைம் இப்போ ஏர்லி மார்னிங் 4 o'clock இருக்கும். பாட்டிமா டோரை இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நாக் பண்ணதும் டேங் தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, வைனா நகர்ந்துப்படு அப்படின்னு வைனை சைடில் படுக்க வச்சுட்டு கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட போகிறாங்க, தன்னோட வேஷ்டியை மட்டும் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு. பாட்டிமா இப்போ ரூம் டோரை ஓப்பன் பண்ணதும், ஏ டயாங்கா, உன்னோட பெரிய பங்காரனுங்க 2 பேர் வந்திருக்கானுங்கடா வீட்டுக்கு, என்னன்னு தெரியலை, இப்போ தான் வந்து ஊழ விட்டுக்கிட்டு இருக்கானுங்க, வா வந்து என்னன்னு கேளு, நான் என்ன கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க, டேங்கை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அழுகுறானுங்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் உடனே வேகமாக ரூம்குள்ளே போய் ஒரு ஷர்ட் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு பாட்டிமா பின்னாடி வேகமாக இப்போ லிவிங் ஏரியாவுக்குள்ளே தான் போகிறாங்க. டேங் வர்றதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டேங்கோட பெரியப்பாவான ஜியானும் பார்க்கும் கிடுகிடுன்னு எழுந்து டேங் கிட்ட ஒடியாந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. டேங் அவங்க 2 பேரையும் பார்த்து, பெரியப்பா என்ன ஆச்சு உங்களுக்கு? எஸ்டர்டே நைட்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, இந்த டைமில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு நீ என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? அண்ணனுங்க 2 பேரும் உயிருக்கு ஊசலாடிட்டு கிடக்குறானுங்கடா ஆஸ்பத்திரியில், வா வந்து பாரு, சீலிங்கை பார்த்துக்கிட்டே கிடக்குறானுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க ஜியான். திக்குன்னு இருக்குது டேங்க்கு. என்னதான் பிரச்சனை உங்க 2 பேருக்கும்? சுடுகாட்டுக்கு போனானுங்களா, சர்ச்சில் இருக்க அந்த கிரேயார்டுக்கு போனானுங்களா அப்படின்னு அதட்டுறாங்க. எங்களுக்கு தெரியாது, இவனுங்க 2 பேரும் கிளம்புனதை என் பொண்டாட்டி தான் பார்த்துருக்குறா, எதிரெதிர் வீடு தானே எங்களோட வீடு, வண்டியில் தான் போயிருக்கிறானுங்க, அந்த ஜியான் காய் தான் ஃபஸ்ட்டு போயிருக்கிறான், பின்னாடியே பார்க் ஜோனு கிளம்பியிருக்கிறான், எங்கேயோ போகிறானுங்கன்னு நினச்சிக்கிட்டு என் பொண்டாட்டி தான் பின்னாடியே போயிருக்கிறா, சுடுகாடுக்கு தான் போயிருப்பானுங்களோன்னு நினச்சிக்கிட்டு. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து நடந்து போனான், அங்கே மயக்கம் போட்டு கடந்துருக்குறானுங்க. அதுக்கப்புறம் யார்ட்டையும் சொல்ல முடியாதே, வீட்டுக்கு ஓடியாந்து எங்களையும் எழுப்பி விட்டு, அப்புறம் பார்க்கண்ணா வீட்டையும் போய் எழுப்பி விட்டு, நாங்கள் எல்லோரும் ஓடி போய் பார்த்தோம், யாருக்கும் தெரியாது ஊருக்குள்ளே, காது வச்ச மாதிரி நானும் என் பொண்டாட்டியும் பார்க்கும் அவன் பொண்டாட்டியும் சேர்த்து காரில் வச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம்.
பயமாக இருக்குடா, வந்து என்னன்னு பாரு அப்படின்னு அழுகுறாங்க ஜியோன். இதை எல்லாத்தையும் வைன் வந்து அப்படியே தேங்க்கு பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்னது, சுடுகாட்டுக்கு போனானா அந்த காயும் ஜூனும்? எதுக்கு போனானுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேமிலிக்கே திடீர்னு இருக்குது. ஐயோ, இந்த பொண்ணு எப்போ எந்திரிச்சு வெளியில் வந்தா அப்படின்னு சொல்கிறாங்க காயோட மம்மி. அவங்க அப்போ அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி வைனை பார்க்குறாங்க. வைன், ரூமில் தூங்கிக்கிட்டு தானே இருந்த, எதுக்கு வெளியில் வந்த அப்படின்னு கேட்குறாங்க. என்ன, நானும் எஸ்டர்டேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே ஒரு பதட்ட நிலமையிலே இருக்கீங்க எல்லாரும். நீங்கள் 3 குடும்பமும் பயங்கரமான சண்டைக்காரவங்க. அப்படி இருக்கும்போது அழகாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து காயோட டேடியும் ஜூனோட டேடியும் உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டும் அப்படி பாசமாக பேசுகிறாங்க. நீங்களும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன, ஊருக்குள்ளே சண்டைக்காரவங்கன்னு போய் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்களா? சுடுகாடுலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னத்தது? ஏதோ தில்லுமுள்ளு நடக்குது என்ன அப்படின்னு அதட்டுறாங்க வைன். அப்போ டேங்கோட பாட்டிமா கிடுகிடுன்னு வைன்கிட்ட வந்து, அம்மோ எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமோ, நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் உனக்கிட்ட சொல்கிறோம். என் பேரனுங்க 2 பேரும் அங்கே ஹாஸ்பிட்டலில் கிடக்குறானுங்களாம், போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, போயிட்டு வாங்க, ஆனால் என்னன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங் அதுக்கு சொல்லாமல் எங்கே போகிறோம், டைம் இல்லை, போகணுங்க, நகரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கார்க்கி எடுத்துக்கிட்டு டேங் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. டேங்கோட 2 பெரியப்பா பசங்களும் அப்படியே சீலிங்கை பார்த்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் படுத்திருக்காங்க. டேங் அமைதியாக கிட்ட போய் நிற்கிறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணலை, அப்படியே ஓப்பனாக தான் இருக்குது. அப்படியே சீலிங்கை பார்த்த மாதிரி அப்படியே ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி படுத்திருக்காங்க. டேங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு. ரைட்டு, நான் சந்தேகப்பட்டது கரெக்டு தான் பெரியப்பா. இவனுங்க 2 பேரையும் ஏதோ பயமுறுத்திருக்கு. ஜபமாலை எடுத்துகிட்டு போகாமல் போயிருக்கானுங்க. ஆசை பொத்தையில் எடுக்கணும்னு அம்புட்டு ஒரு ஆசை அவங்க 2 குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அப்போ தேங்கிட்ட வந்து நின்று, ஏன் உனக்கு மட்டும் ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. தேங்க அப்படியே அவங்க பாட்டியை பார்த்து முறைச்சிட்டு, ஜபமாலையா நான் கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க இப்போ காருக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 5 minutes பாஸ் ஆகுது. டேங் தன்னோட 2 பிரதர்ஸ்க்கு நடுவில் நின்றுக்கிட்டு தன்னோட பிக் பைபிளை ஓப்பன் பண்ணி சில ஜபங்களை படிக்கிறாங்க. இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணுறாங்க காயும் ஜூனும். அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க காய். ஜூன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 பேரும். டேங் அப்போ பைபிளை ஆமை சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, அறிவு கட்ட முட்டாள்களா 2 பேரும் எதுக்குடா கிரேயாட் சைடு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காய் மெதுவாக நிமிர்ந்து உட்காந்து, நான் எங்கே கூட்டிகிட்டு போனேன் இவனை, நான் முன்னே போனேன், இந்த ஜூன் பின்னாடியே வந்திருக்கிறான், ஜபமாலையை மறந்துட்டு போயிட்டோம் 2 பேரும், நல்லா ஒரு கருப்பு உருவம் 8 அடி உயரத்துக்கு இருந்துச்சு, என்னை அடிக்க வந்துச்சு, குறுக்க இவன் தான் வந்து தள்ளி விட்டான் என்னை ஏதோ அடிக்க போகுதுன்னு சொல்லி, அந்த அடி இவனுக்கு விழுந்துருச்சு, இவன் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி சாஞ்சதும் ஐயோ என்னமோ ஆச்சுன்னு சொல்லி அப்போ தான் போய் இவனை பிடிச்சேன், அப்போ தான் அந்த கருப்பு உருவத்தை நான் பார்த்தேன், எனக்கு ஒரு போடு, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே எங்களுக்கு அப்புறம் தெரியாது, இப்போ ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சூன். காயதுக்கு பேச வேணாம், ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, ரெஸ்ட் எடுக்கிறோம், விட்டு தள்ளுங்க, நான் கட்ட இருந்த பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடி இருப்பான் போலையே அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாங்க காய். டேங்கப்ப என்னது இது, எப்படி கண்டுபிடிச்சேன் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆணுச்சுன்னு அப்படின்னு புலம்பிக்கிட்டே சைடில் திரும்பி பார்க்குறாங்க. டேங்கோட நெக்லையெல்லாம் அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா பதிஞ்சிருக்கு, இயர் சைட்லாம் நிறைய ஹக்கி மார்க்ஸ் இருக்குது. ஐயோ அப்படின்னு டக்குன்னு தன்னோட இயர்ஸை அப்படியே லைட்டாக ரப் பண்ணுற மாதிரி, அது ஒன்றும் இல்லை, அது நைட்டு வந்து சீ ஃபுட் சாப்பிட்டுட்டேன், அதான் அலர்ஜி ஆகிடுச்சு, நைட்டு சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது. அதை விடுங்க, இந்த ஊர் ஆளுங்களை பொறுத்தளவு
நம்ம 3 குடும்பமும் சண்டைக்கார குடும்பம் தான். அப்படி தான் நம்ம நம்ப வைக்கணும். அப்புறம் யார் அந்த புதையல எடுக்கிறாங்களோ எடுத்த அடுத்த செகண்டே அடுத்தடுத்த ஆளுக்கு சொல்லிவிடணும். இந்த மாதிரி தனியாலாம் போகக்கூடாது, என்னை விட்டுவிட்டு நினைவில் வச்சுக்கோங்க. நான் அந்த சர்ச்சுக்கு ஃபாதராக இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் வந்து சைடில் தானடா உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. நான் ஒருத்தவன் தானே போய் செக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னையை விட்டுவிட்டு நீங்கள் 2 பேரும் எப்படி போனீங்க? அதுவும் தனித்தனியாக போயிருக்கிறீங்க. பிச்சு போடுவேன். 3 பேர் சேர்ந்து தான் போகணும். யாருக்கு புதையல் கிடைக்குதோ புதையலை 4 பங்காக போட்டு புதையலை எடுத்தவங்களுக்கு 2 பங்கு, மீதி பேருக்கு ஆளுக்கு 1 பங்குன்னு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு நம்ம சிட்டி பக்கம் போயிடணும். புரியுதுல? இதுக்கப்புறம் தனியாக நீங்கள் 2 பேரும் போய் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதோட வந்து நான் ஜமா பண்ணி உங்களை சரி பண்ணி விட மாட்டேன், போட்டு தகர்த்தி விட்டுருவேன் நானே அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். அப்போ ஜோனும் காயும் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, மன்னிச்சிடு, நாங்கள் இனிமேல் தனித்தனியாக போக மாட்டோம், உன் கூட தான் சேர்ந்து எப்பவும் போல் 3 பேருமா போய் எங்கே தேடுவோம். உன் பொண்டாட்டி ஒயின் இருக்காளே, அவள் சுட்டி பிடிச்சவ, நீ கவனமாக அவகிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஜோனும் காயும். ஐயோ, நான் பார்த்துக்கிறேன், அவளை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் காய், என் பொண்டாட்டி சைடு நீ வந்த பிச்சு பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோன் அப்போ திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஜோன், உனக்கும் என் பொண்டாட்டி மேலே ஒரு கண் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. நீனும் என் பொண்டாட்டிக்கிட்ட தள்ளி இருந்துக்கணும், இல்லை அண்ணன் கண்ணெலாம் பார்க்க மாட்டேன் உங்கள் 2 பேரையும். நானே எதையாவது ஒரு பேயை பிடிச்சி உங்களை போட்டு தள்ளுறதுக்கு அனுப்பி விட்டுடுவேன். நான் ப்ரீஸ்ட்டுக்கு படித்தவன், ஏகப்பட்ட ஜபங்கள் எனக்கு தெரியும், மந்திர தந்திரங்களையும் ஓரளவுக்கு படித்து வச்சுருக்கேன். அரைகுறையாக மந்திரம் சொன்னால் என்ன ஆகும்னு தெரியும்ல. ஸோ பி கேர்ஃபுல், எனக்கிட்ட கவனமாக இருங்க, என் பொண்டாட்டிக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு டேயாங் சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் அவங்க பாட்டிமா கிட்ட ஐஸை காட்டிட்டு கிடுகிடுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா காய் சொன்னதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஹாஸ்பிட்டலோட கேரிடோரில் டேயாங் நடந்து போயிட்டுருக்கும்போதே, ஏய் டேயாங்கா, ஐயோ நீனே எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு போட்டு கொடுத்துருவ போலியே ஒயின்கிட்ட. சர்ச்சில் ப்ரீஸ்டாக இருந்தவன்டா நீ, ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணியிருக்கிற. ஃபஸ்ட் நைட் அன்னைக்கே ஃபஸ்ட் நைட் கொண்டாடுவியா? உன் மேலே சந்தேகம் வராது அவளுக்கு? அறிவு கட்டவனே, ஓஹோ வெறி பிடிச்சவன்டா நீ, உன் தாத்தங்காரனை விட நீ மோசமாக இருக்கிற போஹோ அப்படின்னு திட்டிக்கிட்டே வர்றாங்க பாட்டிமா. டேயாங் அப்போ, பாட்டி 1 மாதம் கழித்து நடக்க வேண்டியது இன்றைக்கி நடந்து போச்சு, அவ்வளோதான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய விஷயமா? சும்மா கடந்தவனா நீ? ஓஹோ, ஒரு சர்ச்சுக்கு ஃபாதராக இருந்தவன் நீ, இப்படி போய் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் புதக்கல் விழுகலாமா? அவன் உன்னை அசிங்கமாக பாப்பாடா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு போகிறா, ஏன் பொண்டாட்டி தானே, கம்முன்னு வாங்க, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் கிடுகிடுன்னு காரில் போய் உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மார்னிங் 6 o'clock போல் தான் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறாங்க டேயாங்கும் பாட்டிமாவும். வாயின் இப்போ வரைக்கும் அப்படியே லிவிங் ஏரியா சோஃபாலே தான் உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமாவும் டேயாங்கும் முகத்தை பார்த்துக்கிட்டு, சூப்பர், கதை கேட்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா, வா ஒரு பொய்யா அவுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக போய் டேயாங் வந்து ஒயின் பக்கத்தில் உட்காந்து, இங்கே பாரு, ரெஸ்ட் எடுக்காமல் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக உங்கள் சண்டைக்காரவங்க உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்களும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இங்கே பாரு ஒயின், நான் ஒரு ஃபாதராக இருந்தவன். என்னோட பெரியப்பா பசங்க 2 பேரும் சண்டைக்காரவங்களாகவே இருந்தாலும் என் அண்ணனுங்க, அது இல்லைன்னு ஆகாதுல்ல. கர்த்தர் எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதான் அவங்களுக்கு ஏதோ காற்று கருப்பு பயமுறுத்தி இருக்குது, அதில் தான் அப்படியே மூர்ஜையாகி இருந்திருக்கானுங்க. நான் போய் ஜபம் பண்ணி விட்டுட்டு வந்தேன், சரியாயிட்டாங்க. நாளைக்கெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. அவ்வளோதான், விட்டுத்தள்ளு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ இந்த வீட்டுக்கு புதுசு, எங்களோட மதம் வேறு மாதிரி இல்லை, அதனால் உனக்கு கொஞ்சம் வியர்டாக தெரியுது, போக போக பழகிடும், வா ரெஸ்ட் எடு வா அப்படின்னு சொல்லி டேயாங் ஒயினை கூட்டிகிட்டு இப்போ அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. பாட்டிமா டேயாங்கும் ஒயினும் போகிறதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, இந்த ஒயின் குட்டிக்கு டேயாங்க பிடிச்சிருக்கு, இல்லாட்டியெல்லாம் இவ்வளோ நார்மலாக வந்தெல்லாம் பேச மாட்டா, இது ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ் தான், அவளும் போய் சொல்லி கட்டினவ தான். ஆனால் நார்மலாக டேயாங்கிட்ட பிஹேவ் பண்ணுறான்னா ஒரு வேளை டேயாங்க பிடிக்குது போல், இந்த கழுதைக்கு தெரியாமல் தான் இருக்கும் போல், அதனால தான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாமல் டேயாங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. ரைட்டு,
ஏதோ என் பேரன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு பாட்டிமா நினச்சிக்கிட்டு அமைதியாக அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.